இன்றைய அலுவல் நாள் வந்து மிக ஒரு துயரச் செய்தியோட ஆரம்பிச்சது. மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அஜித் பவார் வந்து விமான விபத்துல உயிரிழந்திருக்கிறாரு. பாராமதியில ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக விமானத்தில் போயிருக்கிறாரு. அவரும் அவருடன் பயணிச்ச எல்லாருமே வந்து விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. நாடு முழுக்க இதுதான் பெரிய ஒரு துயரச் செய்தியாக இன்னைக்கு இருக்கு. அரசியல் தலைவர்கள் எல்லாரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் இரங்கல் தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவினுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பீக்கில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் விஜய் பேசினது ஒரு முக்கிய விவாதமாக மாறி இருந்தது. அவர் இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் மேடையில் என்ன சொன்னார்னா, எனக்கு அழுத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் எனக்கு இல்லை மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த அழுத்தத்துக்கெலாம் அசர்றாலாம் நான், அந்த முகமாக இது அப்படின்லாம் பேசினார். ஆனால் அவருடைய பேச்சிலேயே தெரிஞ்சது என்ன பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப இந்த விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னொன்று, அவருடைய பேச்சுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர் எதிர்பார்த்து இருந்த கட்சிகள், அவர் எதிர்பார்த்து இருந்த கட்சிகள்லாம் இப்போது தாவேகாவை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. களம் 8ல் தாவேகா புழக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிற மாதிரி இருந்தது. அதிமுக திட்டி இருந்தாங்க, அது நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கொடி பறக்குது ஆரவாரம்னு யார் சொன்னாங்களோ அவங்களே தான் வந்து இப்போ பனையூர் பண்ணையார்னு போட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கடுமையான தாக்குதல் அப்படிங்கிறது. அதுக்கு சப்போர்ட்டடாக பிஜேபியும் இப்போ போட்டு அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து தனியாக தான் போட்டியிட போகிறாரு, ஏதாவது சின்ன கட்சிகள் வரலாம். இப்போ ராமதாஸ் அவர்கள் அவரோட பேசிகிட்டு இருக்கிறதா செங்கோட்டையன் ஒரு பேட்டியில் சும்மா ஒரு போகிற போக்கில் ஒன்று போட்டு போயிருக்கிறாரு. அதனால் கிட்டத்தட்ட இன்னும் கூட்டணி எதுவும் உறுதியாகலை. ஆனால் வந்து தனித்து விடப்பட்ட மாதிரியான ஒரு நிலையில் விஜய் இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுக பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தொகுதி உடன்பாடு வரைக்கும் டெல்லி மேலிடத்தோடு பேசிகிட்டு இருக்கிறதாக செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. அதுவும் கிட்டத்தட்ட நல்லா சுற்றிக்கிட்டு இருக்குது. அவர் என்னென்னா, நாங்கள் ஒரு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் தொகுதி பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கல திமுக, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு டோனில் பேசியிருக்கிறாரு. இது எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சுமே இல்லைன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் அங்கே ராகுல் காந்தியும் இந்த ஸ்டாலினோ இல்லை கனிமொழியோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ரேப்போல இருக்காங்க அப்படின்னா, இந்த பக்கம் கிரீஷ் சோடங்கர் அப்புறம் நம்மள மாணிக்கம் தாகூர் இவங்கெல்லாம் வேற ஒரு ரேப்போல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் பாவம் செல்வ பெருந்தகர்ன்ட்டு எப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா அப்படின்னா கேட்காம போய்கிட்டே இருக்காங்க. அதாவது டிவிகே கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் இருக்கவங்களே சிலர் அந்த விருப்பங்களை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ இன்னொருத்தர் ஒரு சூப்பரான விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. என்னென்னா, எஸ்ஏ சந்திரசேகர், விஜய் அவருடைய அப்பா, அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, நாங்கள் காங்கிரஸுக்கு பவர் கொடுக்கலான்னு நினச்சோம், எங்ககிட்ட வந்தால் காங்கிரஸுக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மேடைகளில் வந்து பவர்னு கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து எஸ்ஏசியும் பேசிகிட்டு இருக்கிறாரு. எனக்கு வந்து இவங்க காங்கிரஸ் ஆட்கள் வந்து திமுக எம்எல்ஏ மதுரையில் தளபதி அவர்கள் பேசினதை வந்து பயங்கரமாக பிரச்சனை ஆக்குனாங்க. அந்த பேச்சுக்கும் எஸ்ஏசி அவர்களுடைய பேச்சுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை, துணியில் மட்டும் மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து பூத் கமிட்டி போடுறதுக்கு ஆள் இல்லைன்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் உங்களுக்கு பவரே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு எதிராக குதித்தெழுந்த காங்கிரஸ்காரர்கள் வந்து இவருக்கு வந்து ஒரு மாதிரி தன்மையாக டீல் பண்ணிருக்காங்க. அதுவுமே வந்து அதே அந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிரீஷ் சோடங்கர் இவங்க ஒரு தனி கோஷ்டியாக தான் இருக்கிறாங்க, மேலே சீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தாவேக்காலுமே கூட கூட்டணிக்கு ரொம்ப எதிர்பார்த்துருக்கிற மாதிரி தான் தெரியுது. செங்கோட்டையன் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கூட்டணிக்கு டிடிவி வர ரொம்ப விருப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது. டிடிவி ஒரு பேட்டியில் பேசும்போது வந்து அவர் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தார், இரவு வரைக்கும் கெஞ்சினார் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று, செங்கோட்டையன் அவர் சொன்னதில் கவனிக்க வேண்டியதாக இருந்தது, நம்ம எல்லாத்தையும் நான் பேசிடுவேன், ஏதாவது பேசினா அப்புறம் டெல்லியிலிருந்து வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினார். அதாவது டெல்லியிலேருந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை டெல்லியிலேருந்து அழுத்தங்கள் ஏதாவது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா? டெல்லியிலேருந்து வராங்களா, இவங்க டெல்லிக்கு போய் அழுத்தத்தை வாங்கிட்டு வராங்களான்றது தெரியல. ஏன்னா சொன்னவரே கூட ஒரு முறை டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அமித்ஷாட்ட பேசினலாம் அவரும் சொல்லிக்கிட்டு உத்தரப்பிரதேசம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு டெல்லி போனவர் தான் செங்கோட்டையன். பலருமே இந்த டெல்லி விஜயம் வந்து இந்த அரசியல் டோனையே சமீபத்தில் நிறையா மாற்றிருக்குது. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் பேசினது எப்படி செங்கோட்டையன் வந்து டெல்லியிலேருந்து ரெஸ்பான்ஸ் வருது, இல்லை டெல்லியிலேருந்து அழுத்தம் வருதுங்கிற டோனில் பேசினாரோ, நயினார் நாகேந்திரன் இங்கே பாருங்கள் கூட்டணி விஷயத்துலலாம் டெல்லியிலிருந்துலாம் யாரும் முடிவு எடுக்கிறது இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஐயா நம்பிட்டேன். டெல்லி எந்த விஷயத்திலும் இங்கே தலையிடுறதில்லை. இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் இருக்காங்க.
அதாவது பியூஷ் கோயல் வந்து அமைச்சர் அவர் வந்து தான் இங்கே டிடிவியை உள்ளே கொண்டு வந்தார். இதில் வந்து அதிமுக ரோல் ப்ளே பண்ணல, பாஜக தான் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் கிரியேட் ஆகும்போது கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு பார்வையே வெளியில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நயினா நாகேந்திரன் அப்படிலாம் யாரும் ரோல் ப்ளே பண்ணல, எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று செங்கோட்டையனுக்கு ஒரு பரிதாபமாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படிம்பார்ல. அவரை நினைத்து உண்மையில நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். இந்த தவசி படத்தில் வடிவேலு அவர் சொல்லுவார்ல, இந்த எப்படி இருந்த மனுஷன் அப்படிம்பார்ல, அந்த மாதிரியான ஒரு டோனை அவரும் இன்னைக்கு பேசும்போது சொன்னார். ஏன் கரெக்டு தான். யோசித்து பார்த்தா அவர் பசும்பொன்னுட்டு அதிமுக வந்து ஒன்றிணையும் அப்படின்னு பேசினார். எடப்பாடி டிடிவியில் ஒன்று சேர்ந்தாங்க. இப்போ பார்த்தா எடப்பாடியும் டிடிவி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவர் பாவம் அவுட் ஆகி வெளில நின்றுட்டு இருக்காரு. அடப்பாவி, அவர் மட்டும் அவுட் ஆகல, ஓபிஎஸும் சேர்ந்து அவுட் ஆகிருக்கிறாரு. இன்னும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி அவர் அதிமுக இல்லாட்டியும் ஒரு அலைன்ஸில் ஏதோ ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அலைன்ஸாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு முழுமையாக திருமணம் ஆகலை. ஆனால் செங்கோட்டையன் தான் இதுக்கப்புறம் தாவை கலந்து வந்து அதிமுக என்னப்பா விட்டுட்டு போயிட்டு சின்ன பசங்கள்லாம் அண்ணனை திட்டுறாங்க பாம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது. இன்னொன்று இந்த பீரியடில் தாவேக்காவை சுற்றி நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு டிபேட்டில் தாவேக்கா வந்து பெருசாக இடம் பெற்றுறது, ஒவ்வொரு பக்கமும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. அப்பாவும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாஜகவும் தாவேக்காவும் சேர்ந்து நாடகம் போடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னப்பா இப்படி இந்த பக்கம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு இந்த பக்கம் நம்ம திரும்பினோம்னா, அர்ஜுன் சம்பத் அவர் வந்து திமுகவும் பாஜகவும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவர் இந்த பக்கம் ஒன்று சொல்கிறாரு. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தாவேக்கா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரியாமல் ஒரு ட்ராக்ல அவங்க தனியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா ஆட்கள் வந்து டைரெக்டாக திமுகவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பார்த்தாலே தெரியும் அவர் பாஜகவின் பெயரை எத்தனை முறை உச்சரிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம விரல் விட்டு இப்படி எண்ணிடலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ திமுகவும் தாவேக்காவும் நாடகம் போடுறாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் திமுக பாஜக இடையே ஒரு நாடகம் இருக்குது அப்படின்னா அது கேள்விக்குறியாவே நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்குது. அதான் நம்ம வார்த்தைகளில் நிறைய சொல்கிறோம்ல. இப்போ டிடிவி வந்து கூட்டணிக்குள்ளே வந்தோடனே நிறையா வீடியோஸ் வெளியில் வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடினா சமீபத்தில் எடப்பாடி அவர்களை திட்டின வீடியோஸ்லாம் நிறையா வெளியில் வந்துச்சு. இதே கேள்வியை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வைகோ கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் வச்சுலாம் பேச முடியாதுப்பா, அரசியலில் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டோனில் போயிட்டாரு. அதை கேட்கும்போது நம்ம ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் நம்மளே இதே மாதிரி வீடியோவில் ஏதாவது போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ சோஷியல் மீடியாக்கெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க போல். கட்சிகள் அணி மாறுறது, முதல்ல பேசுகிறதுக்கு மாறாக திரும்ப விமர்சனம் பண்ணுறது, இது சகஜமாக ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மகாராஷ்டிரத்தில் எல்லா இடங்களும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். சோஷியல் மீடியாவுக்கு பயப்படுறாங்க. எலெக்ஷன் இதுக்கு அலையன்ஸ் டாக்ஸ் நடக்குது, பல கட்சிகள் திமுக கூட்டணி இணையறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சா மதிமுக வெளில உட்காரிச்சுட்டு புது கட்சிகளை சேர்க்கறதுக்கும் திமுக தயங்காது அப்படின்றனால அந்த ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ 15 சீட்டோட கமலஹாசன் போய்கிட்டு இருக்காரு அறிவாலயம் நோக்கி. ஸோ அந்த பயம் சமீபத்தில் செயற்குழு கூட முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த இது நடந்திருக்கு. இன்னொன்று இந்த ரேஸில் முதல்ல வந்து தேர்தல் அறிக்கையாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதிமுக தான் வெளியிட்டாங்க. அவங்க வந்து 2000 ரூபா கொடுப்போம்னாங்க மாதம், அந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள் வந்தது சமீபத்தில். இப்போது கனிமொழி திமுக தரப்பில் அந்த தேர்தல் தயாரிக்கக்கூடிய குழுவினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவங்க பேசும்போது ஒரு டோன் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த தேர்தலினுடைய கதாநாயகி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகி அதுதான் பேச வேண்டியது. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு மேனிஃபெஸ்டோவை சொல்லும்போது வந்து இதுதான் ஹீரோ, இவங்க தான் வந்து கதாநாயகன் சொல்லுவாங்க. கனிமொழி அவர்கள் பேசும்போது இது கதாநாயகி அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்போ இந்த தேர்தலில் பெண்கள் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கை வைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா அது ஒரு சிக்கல் இருக்கும். எனக்கு என்ன பார்வைனா, பெண்களுடைய வாக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசுகிறப்போ ஒரு பக்கம் இங்கே திமுக வந்து பேருந்து ஆகட்டும், நம்ம மகளிர் பேருந்து கொடுத்தது ஒன்று, அதுக்கப்புறமா மகளிர் உரிமை தொகை கொடுத்தது ஒன்று, இப்படி அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா விஜய்க்கு இயல்பாகவே வந்து பெண்களுடைய ஒரு வாக்கு இருக்குது அப்படின்றது பேசப்படுது. பொதுக்கூட்டங்களில் இளைஞர்களுக்கு நிகராக பெண்களும் அங்கங்கே வந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பெண்கள் வாக்கை யார் இங்கே கேப்சர் பண்ண போகிறா அப்படின்றதான் வந்து இங்கே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கிறப்ப தான் வந்து எடப்பாடி ஐயா வந்து 1000 ரூபாயா நான் 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு ஒரு போட்டியில் இணைஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா மானிய விலையில் ஸ்கூட்டி தரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இங்கே பெண்கள் வாக்கை யார் கேப்சர் செய்ய போகிறார்கள் அப்படின்றதுக்கான பதில் வந்து இந்த தேர்தலில் எல்லாருமே தேடி ஓட போகிறாங்க அப்படின்றது தான் தெரியுது. இந்த சமீபத்திய உதாரணத்தின் மூலமாகவும் அதான் புரியுது. இன்னொன்று கலைஞர் பேசும்போது சொன்னதாக சொல்லுவாங்க,
அதாவது எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே திமுக, கனிமொழி அவங்க மட்டும் தீக்கா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு அந்த மாதிரியான ஆங்கிளையும் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் வந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நிறைய பேட்டிகள் வந்துக்கிட்டே இருக்குது, நிறையாவும் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இதோட போதும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சில விஷயங்கள் வந்துச்சுன்னா அடுத்த நியூஸ் அண்ட் வியூஸில் பேசுவோம். நிச்சயமா. நன்றி.